ஏறக்குறைய 1 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம மருத்துவமனைக்கு இவங்க அனைத்து பற்களுமே இம்ப்ளான்ட் முறையில பொருத்துறதுக்காக ஒரு ஆலோசனைக்காக வந்திருந்தாங்க. 1 வருடமா அவங்க திரும்ப வரல. 1 வருடம் கழித்து வந்திருந்தப்பவும் அவங்க எந்த ஒரு சிகிச்சையும் பண்ணிக்காமயே இருந்தாங்க. ஏன் 1 வருடமா எந்த சிகிச்சையும் பண்ணிக்கல அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுங்களா? பயம். ஆமா டாக்டர், இந்த பயத்தினாலேயே நான் எந்த ஒரு சிகிச்சையுமே பண்ணிக்காமயே நான் ரொம்ப தள்ளி போட்டுட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. சிகிச்சை முடிஞ்சதுக்கு அப்புறமா இவங்க சொன்னது என்னன்னா, டாக்டர் இந்த முழுவா இம்ப்ளான்ட் சிகிச்சை அப்படிங்கிறது நான் பயந்த அளவுக்கு அந்த அளவுக்கு இது இல்ல. ரொம்ப எளிமையா தான் இருந்தது. இது தெரிஞ்சிருந்ததுன்னா நான் 1 வருடத்திற்கு முன்னாடியே சிகிச்சைய பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆமாங்க. நெறைய பேரு இம்ப்ளான்ட் சிகிச்சையினாலே அது ஒரு பெரிய அறுவை சிகிச்சை அப்படிங்கிற ஒரு பயத்தினாலேயே சிகிச்சை எதுவும் பண்ணிக்காமயே தள்ளி போட்டுர்றாங்க. நம்ம தள்ளி போடும்பொழுது நமக்கு எலும்புகள் இன்னும் அதிகமா கரைய ஆரம்பிக்குது. சிகிச்சை செலவுகளும் அதிகமாகுது. அதனால இம்ப்ளான்ட் சிகிச்சைங்கிறது, அதுவும் முழுவா இம்ப்ளான்ட் சிகிச்சையுமே ரொம்ப எளிமையா நம்ம மருத்துவமனையில தினமும் வழக்கமா பண்ற ஒரு சிகிச்சை முறை தான். அதனால பயப்படாம சிகிச்சை பண்ணிக்கலாம்.